திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் விளையாட்டு விழா டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியியல் கல்லூரி மைதானத்தில் நிறுவன முதல்வர் முனைவர் மரிய செசிலி தலைமையில் தொடங்கப்பட்டது. நிறுவன உடற்கல்வியியல் விரிவுரையாளர் ஜோஸ்பின் பிரியங்கா சிறப்பு விருந்தினர் பற்றிய சிறப்புரைகளை எடுத்துக் கூறினார். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியியல் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் தனலட்சுமி மாணவியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு கொடியேற்றி விளையாட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். மாணவியர் ஒலிம்பிக் தீபமேற்றி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் ரோஸ், பச்சை என 2 குழுக்களாக மாணவியர்கள் பிரிக்கப்பட்டு தடகள போட்டிகள் நடைபெற்றன. பின்னர் நிறுவன கலையரங்கத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிறுவன முதல்வர் முனைவர் மரிய செசிலி வரவேற்புரை வழங்கினார். கல்வியோடு ஏற்றிய ஒரு சிறப்புமிகு தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்களை இத்தருணத்தில் நான் நினைக்கின்றேன். தடத்தில் நடப்பவர் மனிதர், தடம் பதிப்பவரோ மாமனிதர் என்ற வரிகளுக்கு ஏற்ப கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், பத்திரிகை போன்ற பன்முக திறன்மிக்க அன்னாரை, அதாவது பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஐயாவை இத்தருணத்தில் நான் வணங்குகின்றேன். நிறுவன உடற்கல்வியியல் விரிவுரையாளர் ஜோஸ்பின் பிரியங்கா விளையாட்டு விழா ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். மேலும் கபடி விளையாட்டில் அர்ஜீனா விருது பெற்ற கணேசனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், ஆசிரியர் பணி சிறப்பான பணி என்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்திறமை உண்டு, அதனை வெளிக்கொணர்வதில் ஆசிரியர் கையில்தான் உள்ளது என்றும், மாணவிகள் படிக்கும் வயதில் சிந்தனையை சிதறவிடாது ஒரே நோக்கத்துடன் கல்வி கற்க வேண்டும் எனவும், கல்வியோடு விளையாட்டிலும் தனி கவனம் செலுத்தும் வகையில் இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் செயல்படுகிறது என்றும் எடுத்துரைத்தார். கபடி விளையாட்டின் மூலமாகத்தான் தன் வாழ்வில் முன்னேற்றம் வந்தது என்றும், ஒவ்வொரு மாணவியரும் விளையாட்டில் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் எனவும் கூறினார். குழு போட்டியான தொடர் ஓட்டப் போட்டியில் ரோஸ் நிற அணியினர் முதல் பரிசும், பச்சை அணியினர் 2ஆம் பரிசும், ரோஸ் அணியினர் 3ஆம் பரிசும் பெற்றனர். எரிபந்து போட்டியில் பச்சை அணியினர் முதல் பரிசும், ரோஸ் அணியினர் 2ஆம் பரிசும் பெற்றனர். ஆசிரியர்களுக்கான குறிவைத்து எறிதல் போட்டியில் முதல் பரிசு வெற்றிவேல், 2ஆம் பரிசு சண்முக கணபதி, 3ஆம் பரிசு டெல்சி அன்னசுந்தரி ஆகியோர் பெற்றனர். ஒட்டுமொத்த போட்டிகளில் தனிநபர் சாம்பியனாக 2ஆம் ஆண்டு மாணவி முத்துசெல்வி ரோஸ் அணியினர் சிறப்பு பரிசு பெற்றார். மேலும் அதிக புள்ளிகள் பெற்ற ரோஸ் அணியினருக்கு சுழற் கேடயம் சிறப்பு விருந்தினரால் வழங்கப்பட்டது. நிறுவன ஆங்கில விரிவுரையாளர் வெற்றிவேல் முடிவில் நன்றியுரை வழங்கினார். வணக்கம், என் பேர் முத்துசெல்வி. நாங்கள் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வரேன். நாங்கள் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு வரோம். நாங்கள் ஃபஸ்ட் இயர்லையுமே ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே விளாண்டுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் கூட எங்களுக்கு அப்படி தெரில. செகண்ட் டைம் விளாடும்போது ரொம்ப
இன்வால்மெண்ட் எடுத்து இப்படி தான் அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்லா எதில் எப்படி விளாடணும் எல்லா ஸ்கில் திறமையும் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் போன டைமும் நாங்கள் வின் பண்ணோம். இந்த வாட்டியும் எங்கள் டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வின் பண்ணால் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மேடம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே எல்லா இதுலேயும் வின் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா இதுக்கும் வின் பண்ணதுக்கு காரணம் நான் அவங்கள தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு, போன வாட்டியோட இந்த வாட்டி நல்லா பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும், உன்னால் முடியாத வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தனியாக எதையுமே வின் பண்ண முடியாது, நமக்கு கூட சப்போர்ட் எல்லோரும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். அது நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்பு, இந்த மெடல் எல்லாமே வாங்கினதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன். என்ற கூற்றுக்கிணங்க மிகச்சிறந்த முறையில் கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், பத்திரிகை போன்ற பல துறைகளில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்கள். அவர்களை இத்தருணத்தில் நான் வணங்குகின்றேன். நம்முடைய லட்சிய கருவியில் பிறந்து லட்சிய நோக்கில் வளர்ந்து சிறப்பான முறையில் ஆதித்தனார் கல்வி அறநிலையத்தினுடைய நம்முடைய நிறுவனத்தின் ஆட்சிக்குழு தலைவர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நான் வணங்குகின்றேன். நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் 2004 தொடங்கப்பட்டது. நம்முடைய எஸ்சிஆர்டி, அதாவது மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் போன்ற உடைய நோக்கத்திற்கு இணங்க இந்த விளையாட்டு விழா சீரும் சிறப்புமாக நாம் நடைபெற்று கொண்டிருந்தோம். குறிப்பாக நம்முடைய மாணவ மணிகளுடைய திறமைகளையும் பல்வேறு, அதாவது விளையாட்டு மற்றும் பல திறமைகளை வளர்க்கக்கூடிய நோக்கோடு, குறிப்பாக தலைமை பண்பு, கூட்டுறவு மனப்பான்மை, வெற்றி தோல்வியை எளிதாக பார்க்கக்கூடிய தன்மை போன்ற பல நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த விளையாட்டு விழா சீரும் சிறப்புமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய 2004 இந்த விளையாட்டு விழா சீரும் சிறப்பாக நடக்கிறது. பல தடகள போட்டிகள் காலையில் நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றது. மாணவ மணிகள் 2 குழுக்களாக, அதாவது ரோஸ் மற்றும் கிரீன் குரூப்பாக பிரிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி மாணவிகள் மிகவும் ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். பல தடகள போட்டிகள் நடைபெற்றது. குறிப்பாக 100 மீட்டர், 200 மீட்டர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஜாவலிங் த்ரோ, பல போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. கேரம் போர்டு, இந்த மாதிரி பல போட்டிகள் நடைபெற்று மாணவர்கள் மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இந்த பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் கல்வியோடு விளையாட்டையும் வளர்க்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்கள் வகுப்பறைக்கு ஈடாக நம்முடைய விளையாட்டு திடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்கள். அதற்கேற்ற வகையில் ஆதித்தனார் கல்வி அறநிலையத்தினுடைய எங்களுடைய மேலாளர் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு பல ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கு இத்தருணத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மற்றும் செயலர் அவர்களுக்கும், இந்த ஆட்சிக்குழு தலைவர் மற்றும் மாணவ மணிகளுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், போலியோ சொட்டு மருந்து முகாம் மார்ச் 3ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் 57.84 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாகவும், யூனிசெஃப், உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் போலியோ முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் என்றும், 2 முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் எனவும், போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைபெறுவதால் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக போலியோ இல்லாத நிலையை அடைந்துள்ளதாகவும், இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் குழந்தைகளை போலியோ வைரஸ் பாதிப்பில் இருந்து பாதுகாப்பதும் மிகவும் இன்றியமையாததாகும் என்பதால் பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு விடுபடாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டியிட அமைச்சர்கள் விருப்ப மனு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தியுள்ளது. முதல் கட்டமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கியுள்ளது. அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தலா 2 தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த 2 கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்களுக்கான விருப்ப மனு வழங்கும் நிகழ்வு தொடங்கியது. முதல் நாளான நேற்று திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழக தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து 50,000 ரூபாய் கட்டணத்துடன் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் வழங்கினார். அதேபோல் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் வர்த்தகரணி இணை செயலாளர் SRS உமரிசங்கர் உட்பட 38 பேர் தூத்துக்குடி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு வழங்கினர். மேலும் தூத்துக்குடி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உட்பட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் 12 பேர் விருப்ப மனுக்களை வழங்கினர்.